மதுரையில ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது சரியான டைம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னு கேக்குறீங்களா? இப்போ வந்து மதுரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு. நீங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல எங்க போனாலுமே பாத்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து புதுசா போட்டுட்டு இருக்காங்க. அது போக பிரிட்ஜஸ் வந்து புதுசா கட்டிட்டு இருக்காங்க. புதுசா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்ததை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலம் கட்டுறது, ஃப்ளைஓவர் கட்டுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆனது, ஐடி கம்பெனிஸ் வந்தது, இந்த மாதிரி வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்ததுனால இன்னைக்கு சென்னை ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்படின்றது வந்து எங்கேயோ வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு டிடிசிபி பிளாட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மதுரை வந்து இப்போ கரெக்டான டைம் அப்படின்ற நான் சொல்லுவேன். எங்ககிட்ட வந்து ஒரு சென்ட் 1.5 லட்சத்துல இருந்து ஒரு சென்ட் 10 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட், மீடியம் பட்ஜெட், ஹை பட்ஜெட்டில் நம்ம கிட்ட டிடிசிபி பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ப்ராப்பர் லே அவுட் வித் ப்ராப்பர் தார் ரோடோட எல்லா வசதியோட, இபி கனெக்ஷன், வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட, அதே மாதிரி லீகலி வெரிஃபைடு, இப்போ டைட்டில்ஸ் வெரிஃபை பண்ணி பட்டா வெரிஃபை பண்ணி சைட்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். டிடிசிபி பிளாட்ஸ்ல நீங்க வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துல ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. மதுரை பொறுத்தளவுக்கு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு நல்ல ஒரு டூரிசம்க்கு ஒரு நல்ல ஒரு பூமிங்கான ஒரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏற்கனவே வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நல்ல பூமிங்ல இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஐடி காரிடார்ஸ் வந்து நல்ல டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. நிறைய புது புது ஐடி கம்பெனிஸ், எல்காட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வந்துகிட்டு இருக்காங்க. அது போக வந்து எல்லா ஐடி ஜாப் ரிலேட்டட் எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் போய் ஒர்க் பண்ணணும், பெங்களூர் தான் போகணும், சென்னை தான் போகணும் அப்படின்றது இல்லாம மதுரையிலே வந்து இருந்து ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு மதுரையோட டெவலப்மெண்ட் வந்து உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். மதுரையில இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே மதுரையில் இருக்கு. இப்போ மதுரை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பெரிய ட்ரீட்மெண்ட் பண்றதுக்குமே பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் எல்லாருமே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திண்டுக்கல் இருக்கிறவங்க, தேனியில் இருக்கிறவங்க, சிவகங்கையில் இருக்கிறவங்க, ராம்நாட்டில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிற ஒரு 5-6 மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஹப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது போக உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவுக்கு நிறைய வந்து ஸ்கூல் காலேஜஸ் வந்துருச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு, அதே நேரத்தில் இப்போ கிட்ஸை வந்து நம்ம இங்கேயே படிக்க வச்சு இங்கேயே செட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து மதுரையில் அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து மதுரையில் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எங்களோட சைட்ஸை நீங்கள் வந்து நேராக பார்க்கறதுக்குமே நாங்கள் ஃப்ரீயாக வந்து கார் ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மதுரை திண்டுக்கல்ல நீங்கள் வந்து டிடிசிபி பிளாட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், மதுரையில் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட நம்பரில் வந்து